சைல்டு ஆர்டிஸ்டாக கமல் சார் வந்தார், சைல்டு ஆர்டிஸ்டாக சிம்பு வந்தார். கரெக்டுங்களா? அவரோட இவர் சீனியராக வந்தார். எப்படின்னா அவர் 5 வயசில் வந்தார்னா இவர் 2 வயசுலேயே 3 வயசுலேயே வந்துட்டார். அவர் 1 வயசுலேயே வந்துட்டார். குழந்தை பிறந்த உடனே இவர் வந்து நடிக்க வச்சிட்டாரு டி ராஜன் சார். ஆமாம். அப்போ சின்ன வயசுலேருந்தே நடிக்க ஆரம்பிச்சிட்டார். அதாவது பிறந்த 6 மாத குழந்தையாவே சிம்பு நடிக்க ஆரம்பிச்சார். அப்போத்துலேருந்து சினிமாவை லைட்ஸை பார்த்தே வளர்ந்தவர் தான் சிம்பு. எப்படி 4 வயசுலேருந்து கமல் சார் லைட்ஸை பார்த்து சினிமா லைட்ஸை பார்த்து வளர்ந்தாரோ அதே மாதிரி தான் சிம்பு வளர்ந்தார். அதே மாதிரி சகலகலா வல்லவன் யார் பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் கமல் சார்னா இன்னொரு சைடில் சிம்பு. ஏன்னா கமல் சார் எல்லாம் பண்ணுவார். பாடலாசிரியர், பாடுவார், கதை திரைக்கதை வசனம் எழுதுவார், டைரக்ட் பண்ணுவார், நடிப்பார், ப்ரொடியூஸ் பண்ணுவார், எல்லா வேலையும் இவர் பண்ணுறாரு. யார்? சிம்பு. தனுஷும் அது மாதிரி பண்ணுறாரு. அது அடுத்த கட்டம். ஆனால் இந்த படத்தில் அவர் நடிக்காத தொட்டு நம்ம கம்பேர் பண்ண முடியாது. தனுஷும் இதே மாதிரி தான் ஒரு சகலகலா வல்லவனா பல படங்களில் வந்து ஜெயிச்சிட்டு இருக்காரு. இப்போ நம்ம இந்த மாதிரி சகலகலா வல்லவங்களை பார்க்கறது ரொம்ப ரேர். எல்லா கலையுமே கற்றுக்கிட்டு எல்லா கலையும் தன்னோட இதில் காமிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை விட ஒரு பெர்ஃபார்மராக பல பேருக்கு தெரியும் சிம்பு எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு ஆக்டர்னு. பெரிய ஸ்ட்ராங்கான ஆக்டர். நடுவில் சின்ன சின்ன கேப் இருந்தாலும் அவருடைய ஆக்டிங்கை பற்றி யாருமே சொல்லவே முடியாது. அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு பெர்ஃபார்மர். இப்போ 2 பவர்ஃபுல்லான பெர்ஃபார்மர், ஒரு லெஜெண்டரி பெர்ஃபார்மர், ஒரு பவர்ஃபுல்லான பெர்ஃபார்மர், அதாவது மாசான ஒரு பெர்ஃபார்மர், 2 பேரும் சேரும்போது எப்படி இருக்கும்? ஸோ அதனால் வந்து கமல் சார் வந்து அவருக்கு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுற மாதிரி, அதாவது என்னுடைய நடிப்பினுடைய எல்லா உச்சத்தையும் நீயும் இது மாதிரி பண்ண போகிற, இனிமேல் நான் 8 அடி பாய்ஞ்சா நீ 18 அடி பாய்வேனாரு. அவரில் 16 அடி அப்படின்வார். ஸோ அந்த பாயறதுக்கு அவர் வந்து சிம்பு சார் ரெடி ஆகிட்டாருன்னு நான் சொல்கிறேன்.